என்ன ராசா பார்த்து ஸ்பெஷல் நாடகத்துக்கு போறோம்னு சர்தான் கை நிறைய காசோட வருவேன்னு பார்த்தா காயத்தோட வந்திருக்கிற. அது இந்த போலீஸ் போராத நேரம்னு இந்த அமைச்சர் கையில கத்தி கொடுத்தாங்க. சண்டை போடும்போது இதுக்கு தான் அமைச்சர் காரனோட நடிக்க கூடாதுங்கிறது. என்ன வெஞ்சாமரை வச்சுறீங்க அண்ணே? முதலாளி உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஐயோ, நான் ஒண்ணு நினைக்கல. நீதானே ஆரம்பிச்ச, நீயே சொல்லிடுமா புகழு. நீங்களும் கங்கா அக்காவும் மேடையில ரிக்கார்ட் டான்ஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்ல மட்டும் வசூல் இல்ல, மேடையிலும் வசூலாகும். பணத்தை தள்ளி வீசுவாங்க. கங்காவோட கண்ணு வீச்சிக்கு காசு மழை பொழியுமே. கங்கா காட்டின்னு சொல்லிட்டேன், அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. அங்கேயே சம்மதிச்சாச்சா? அடிச்சு பாத்துருவோம். என்ன அது ரிக்கார்ட் டான்ஸ் சொல்லி ராஜா மாதிரி ஆடுற? ஒழுங்கா ஆடினாடு இல்ல உள்ள பாடி ஏன் கப்பக்கிழங்க எங்க அக்காவத்தை முக்கா துட்ட பாடாத வய திறந்து அடி வாடி அடி வாடி அடி வாடி ஏன் கப்பக்கிழங்க எங்க அக்காவத்தை முக்கா துட்ட பாடாத வய திறந்து ராத்திரி ஊக்கம் போச்சுடி ராத்திரி ஊக்கம் போச்சுடி அச்சா 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 அம்மையா தாரு ராத்திரி ஊக்கம் போச்சுடி ஆட்டோட ஆடுறீங்க, எங்களுக்கு ஆட தெரியாது. இந்த கலை விபச்சாரத்தை ஒரு நாள் ஒத்துக்க முடியாது. பாபு, நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். வேற ஸ்கூலுக்கு போறியா? இல்ல, லட்டு சாப்பிட போறேன். லட்டு சாப்பிட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாது? வர முடியாது. ஏன்னா அந்த லட்டுல எங்க அம்மா விஷத்தை கலந்து கொடுப்பாங்க. அம்மா விஷத்தை கலப்பாங்களா? எங்க அப்பா வேலை செய்யற மில்ல அடைச்சிட்டாங்க. வேலை இல்லைன்னா சாப்பிட முடியுமா? கையில இருக்கிற கடைசி காசுக்கு அப்பா லட்டு வாங்கிட்டு வருவாரு. அதுல எங்க அம்மா விஷத்தை கலந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் செத்து போயிடுவோம். பாபு, நான் போறேன். அடடே, வாங்கண்ணா. மகாராஜாவை பார்க்கணும். ஓ, குடிமகனாச்சே, குறை சொல்ல வந்திருக்கிறீங்களோ? மகாராஜாவுக்கு அரண்மனை வாழ்க்கை அழுத்து போச்சான். மக்கள் குறைகளை கேட்கறதுக்காக மகாராஜா தெரு தெருவா அலையிறாரு. நீங்களும் போய் பாருங்க. மகாராஜா, 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 மகாராஜா.
குடிமகனே, மகாராஜா இங்க இருக்கிறோம். ஆமா, என்ன அப்படி பாக்குற? சிம்மாசனம் இல்ல, மகாராணி இல்ல, மந்திரி கூட இல்ல. அது மகாராஜா இப்பொழுது மாறு வேடத்தில் இருக்கிறார். ஆமா, எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க மகாராஜா மாறு வேஷத்துல நகர் சோதனை பண்ணுவாருன்னு. ஆமாம், ஏன் அழைக்கிறாய்? உன் குறை என்ன கூறு. மகாராஜா, அது ரேவதி அப்பாவுக்கு வேலை கொடுங்க மகாராஜா. அவங்க எல்லாரும் வட்டம் குடிச்சு சாப்பாடுங்க மகாராஜா. ரேவதி சாப்பிடாது மகாராஜா. அவர் ரேவதி நல்லவங்க மகாராஜா. மகாராஜா, ரேவதியை காப்பாத்துங்க மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, மகாராஜா. குடிமகனே, கொள்ளை, கொலை, தற்கொலை, ஒழுக்கக்கேடு இவைகளை உண்டாக்கும் கொடியாரக்கன் வேலையில்லா திண்டாட்டம் தான். இனி ரேவதியின் தந்தைக்கு மட்டுமல்ல, இந்த நகரத்தில் வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை தரப்படும். போய் வா. அறிவிப்பு: சோழபுரத்தில் அடைத்து கிடக்கும் தொழிற்சாலைகள் அனைத்தும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அங்கு ஏற்கனவே வேலை இழந்த தொழிலாளர்களைப் போல் இருமடங்கு தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும். தவறினால் முதலாளிகளின் தலைகள் துண்டிக்கப்படும். மகாராஜா. உத்தரவு உற்சாகமா தான் இருக்கு, நிறைவேறுமா? சர்க்கார் உத்தரவு போட்டாலே இந்த முதலாளிங்க சட்டம் பண்ண மாட்டாங்களே. சர்க்கார் உத்தரவு போட்டு சும்மா உட்காந்துரும். மகாராஜா அப்படி இல்ல, கட்டளையை போட்டுட்டு கத்தியும் கையுமா வந்துருவார்ல. தெரியும். தொழிற்சாலைகள் திறக்கப்படவில்லை என்றால் முதலாளிகளின் தலை துண்டிக்கப்படும். தலை இல்ல, அதுக்கு மேல இருக்கிறத கூட துண்டிக்க முடியாது. நீங்க தாங்க உண்மையான தலைவர். சும்மா பேசியே என்ன மாதிரி சோப்லாங்கிய தைரியசாலி ஆக்கிறீங்க. இருந்தாலும் அவன் வெட்டி போட்ட தலைங்களை நினைக்கும் போது ஒட்டம்பு வெட்ட 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 நடுங்குதுங்க. நீ கவலையே படாத. சட்டமே நுழைய சங்கோஜப்படுற நம்முடைய கோட்டைக்குள்ள சாம்ராஜ்யமே இல்லாத அந்த மகாராஜா நுழையறத நான் பாக்குறேன். நுழையறத பாக்குறீங்களா? அவன் அழியறத பாருங்க. அதையும் நான் பாக்குறேன். 2 in 1. கூப்பிட்டீங்களா? 2 in 1. எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வை. இதோ. அது என்னங்க 2 in 1? புது பெயரா இருக்குது. அது வெளியே போய் பார்க்க வேண்டிய ஆம்பளை வேலையும் பார்த்துக்கான், வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டிய பொம்பளை வேலையும் பார்த்துக்கான். தலைவர் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறாரு. அதானே கேட்க விடாத. எல்லாரும் உட்காருங்க. பிடி கையடியா கொட்டிக்கிட்டோம். அந்த ஆளு திங்கிற போதும் தூங்குற போதும் தான் அதானே கேக்குறேன்னு அறுக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன? ஐயாவுக்கு பிடிச்ச ஆவி பறக்கிற இட்லி தான். 2 in 1 இட்லினாவே பூ மாதிரி இருக்கான். கையடியா. தலைவரே, இட்லி அள்ளி போடுங்க. ஐயோ, இது எப்படி வந்தது எனக்கு தெரியாது. இப்ப ஆட்டுத்தலை, அடுத்தது ஆளுங்க தலை. மகாராஜாவுடைய அறிவிப்பு சிம்பாலிக்கு அனுப்பி இருக்கிறாரு. மேனேஜர், கூப்பிட்டீங்களா முதலாளி? உடனடியா தொழிற்சாலையை திறக்கணும். 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும். முதலாளி, 500 பேருக்கே வேலை இல்லைன்னு தானே தொழிற்சாலையை மூடணும். இப்ப 1000 பேருக்கு எப்படிங்க முடியும்? ஐயோ, இப்ப போய் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காதயா. உனக்கு உன் தலை வேணுமா வேணாமா? இங்க பார். தலைய தனியா பார்க்கும் போது என் கொலையே நடுங்குது. தலைக்கு உடம்புக்கு கனெக்ஷன் இருக்கணும்னா கட் அண்ட் ரைட்டா ஃபேக்டரி திறந்தே ஆகணும். ஹலோ, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆமா, ஆபீசர் தான் பேசுறேன். 2 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறேன். என்னையா விஷயம்? சிங்கராயர் சாராய தொழிற்சாலைக்கு அர்ஜென்ட்டா 1000 பேர் வேலைக்கு வேணும் சார். என்னையா அது ஆச்சரியமா இருக்கு? கடந்த 40 வருஷமா இங்க வேலைக்கு பதிவு பண்ணினவன் எல்லாம் வேலை பார்க்காம ரிட்டையர்ட் ஆயிட்டான். பதிவு பண்ணின தவிர எவனுக்கும் வேலை அனுப்பல. இன்னைக்கு என்னடானா காலையில இருந்து கம்பெனிக்கு ஆள் மேல ஆள் கேட்டு போன் மேல போன் வந்து இருந்தாலெல்லாம் தீந்து போச்சு. ஏயா, என்னையா விசேஷம்? சர்க்காருக்கார் மாறி போயிடுதா? மாறித்தான் சார் போச்சு. மகாராஜா உத்தரவை பார்க்கல நீங்க? 3000 ரூபாய் சம்பளம் சார். எத்தனை பேர் இருந்தாலும் உடனடியா அனுப்பி வைங்க சார். அனுப்பி வைக்கவா? இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு சார். உடனே அனுப்பி வைங்க சார். அப்படியா? இதோ வந்துட்டேன். 3000 ரூபாய் சம்பளம். நம்ம போய் சேர்ந்துட வேண்டியதா? வேலாயுதம், உங்க கஷ்டத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். என் மனசு தாங்கல.
அதனால தான் நானே வீடு தேடி வந்தேன். நான் முன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்ப திருந்திட்டேன். அதனால நாளைக்கே ஃபேக்டரி திறக்க போறேன். நீங்க எல்லாம் வேலைக்கு வந்துருங்க. முன்ன வாங்கின சம்பளத்தை விட 500 ரூபாய் கூட போட்டு கொடுக்க போறேன். முதலாளி தான் விழ வேண்டியது இவர் காலில் இல்ல, அந்த மகாராஜா காலில் தான். அவர் போட்ட ஆணையில தான் இந்த முதலாளிகள்லாம் ஆளா பறக்குறாங்க. மகாராஜா, அந்த மகாராஜா ஊம பசங்களை பேச வச்சிருக்கான், கூன பசங்களை நிமிர வச்சிருக்கான். பாப்போம். யார் காலில் வேணா விழுங்கப்பா, ஆனா வேலைக்கு வந்துருங்க. வந்துடுறீங்களா? தலைவரே, இப்படி தெரு தெருவா அலைய விட்டுட்டானே வெயில்ல. அதானே வழக்கமா வேலை தேடி அலைவாங்க, இப்ப வேலை கொடுக்க நாம அலைய வேண்டியிருக்குது. அட, அலைய விட்டா பரவாயில்லையா, தலை போற விவகாரம். ஆளை தேடி புடிங்கயா. தலைவரே, 3 வருது. தாத்தா இங்க பாரு, ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி 6 நட்சத்திரம் தெரியுறாங்க. போய் வேலைக்கு கூப்பிடுங்கயா. அம்மா, உங்க 3 பேருக்கும் வேலை தரதா நாங்க முடிவு பண்ணிவிட்டோம். ஊர்கா, கொஞ்சம் குட்டியுமா ஒரு கும்பல் வருது, ஒரே அமுக்கு அமைக்கிறோமா? எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். மடிக்கிடுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாங்க பகல்குள்ள அடிக்க வரல, வேலை கொடுக்க வந்திருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிற? பிஏ படிச்சிருக்கேன் சார். நான் +2 படிச்சிருக்கேன் சார். எங்கே தெரியும்? ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு பரவாயில்லையே, நாங்க 3 பேரும் சேர்ந்தே 3ஆம் கிளாஸ் தாண்டல. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஊர்கா ஃபேக்டரியில வேலை கொடுக்க போறேன். மாச சம்பளம் 1000. பீடி 1500. 1500. ஊர்கா மறுபடியும் 2000. 2000 ரூபாய். சாராயம் 3000. 3000 ஒரு தரம், 3000 2 தரம், 3000 3 தரம். அம்மா, வேலைக்கு வாங்கம்மா, வாங்கம்மா. பெரிய சம்பளம் தரேன். அம்மா, வாங்க. ஏமா வேலைக்கு தானே கூப்பிடுறேன், ஏமா இந்த ஓட்ட ஓடுறீங்க? ஐயா, இதுல ஓடாதீங்க. ஐயா, சாராயம் குடிக்காதீங்க. ஐயா, ஒரு பிஞ்சு கட்டுக்கிறீங்க. ஐயா, தாய்மாரே. ஐயோ, 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 ரோட்ல தட்டாமல் ஆட விட்டானே. கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாண்டி, சிறு கூத்தாடி இங்கு போராடி. அரதி, சொல்லுங்கண்ணே. நம்ம நாட்டுல வறுமையும் வேலையில திண்டாட்டமும் பிரச்சனை இல்ல, என்ன? அதுவே பிரச்சனை. ஆஹா, ஆமா. அதை அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியாது. மெல்ல மெல்ல திட்டம் போட்டு தான் தீக்கணும்னு நம்ம அரசியல்வாதிகள் பேசிக்கிறாங்க. அப்படியா? இந்த மகாராஜா ஒரே அறிக்கையில ஊரையோ மாத்தி போட்டான். ஆமாமா. இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லது செய்யறதுக்கு நல்ல மனசு தான் வேணுங்கிறது தெரியுது. அண்ணே, ஒண்ணு செஞ்சா என்ன? நம்ம மகாராஜாவுக்கு ஊருக்குள்ள ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. வர்ற தேர்தல்ல நம்ம கட்சி சார்பா அவரையே நிறுத்திட்டா நம்ம எல்லாருமே ஜெயிச்சிடலாம்ண்ணே. தேர்தல்னு வந்துட்டாலே அவன் தப்புக்கு துணை போயிடுவான். அரசியல்வாதிக்கு அடுத்த தேர்தலை பத்தி தான் கவலை, அரசனுக்கு அடுத்த தலைமுறை பத்தி தான் கவலை. அண்ணே, உங்களை சும்மா சொல்லப்படாதுண்ணே. நீங்க கூட எப்பவாவது இப்படி 2 நல்ல விஷயங்களை சொல்லிடுறீங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. தலைவரே, மகாராஜா சொன்ன மாதிரி ஃபேக்டரிக்கு ஆளை சேர்த்துட்டேன். என் தலை தப்பிச்சுது. என் தலை தாங்க லேசா ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்? மகாராஜா எனக்கு கொடுத்த கோட்டா 100 பேர். எப்படியோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் செத்தவன் அனாமத்து அப்படி இப்படின்னு 98 பேரை சேர்த்து போட்டேன். ஒரு 2 பேர் தாங்க இடிக்குது. ஏயா, இந்த மயிலாப்பூர் குளம் ஓரமா 2 ஒதுக்கி வச்சிருந்திய, அதை இதுல சேர்த்துறது. தலைவருக்கு தெரிஞ்சு போச்சா? நான் தான் காட்டினேன். சைட்ல இந்த பிசினஸ்மா பண்ணிட்டு இருக்க. தொண்டனாச்சே, தலைவனுக்கு செய்வானா? அப்ப சீக்கிரமா நீ தான் தலைவர். தலைவர் சொல்றது நல்ல யோசனை தாங்க. அவங்களையும் தொழிற்சாலைக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனா என் சொத்து பத்திரப்படி அடியிருக்கின்ற சொத்துக்கள் பூரா அங்கதான் இருக்குது. அவங்க இல்லாத போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எவனாவது திருடி புட்டான்னா? திருடுறதுக்கு ஆள் எங்கேயா இருக்கிறான்? ஏன், எல்லாம் தான் வேலைக்கு போயிட்டானே. ஆமா, இது ஏன் சொந்த கால். எவன் அங்க இருக்க காலி பண்ணி வா. ஏய், அண்ட பாத்திரத்தை தூக்கி வீசேறீங்க. வெளியே போச்சோம்னா எங்க போக முதலாளி? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கயா. என்னடா விளையாடுறீங்களா? கோடையில அனுப்புனா வெயில் அடிக்குதுன்றீங்க, குளிர்காலத்துல அனுப்புனா குளிர் அடிக்குதுன்றீங்க. அப்ப எப்பதான்டா வெளியே அனுப்புறது? 1000 2000 தண்டத்துக்கு சம்பளம் வாங்குறீங்களா? வெளியில போய் வீடு பாத்துங்க. இல்லனா அந்த மகாராஜாட்ட சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு கொடையும் கடிக்கிறதுக்கு வடையும் கொடுப்பாரு. போடா போ, தூக்கி எல்லாத்தையும் தூக்கி. என் இடத்துல எவன் இருக்கக்கூடாது. போ. என்ன மீனா, ஏன் இதெல்லாம் தூக்கி எறியறாங்க?
முதலாளி வீடு வாடகைக்கு இருந்தோம், வெளியேத்திட்டாங்க. நீங்க எங்க போவீங்க? எங்களுக்கு வீடு இல்ல, இனிமே வீதியில தான் இருக்கணும். உன் குறை என்னவென்று கூறு. குடிமகனே, ஏன் மழையில் நனையிற? வாங்க. அட, மழையில் நனைஞ்ச உடம்புக்காக இருப்பா, தயவு செய்து வாங்க. அங்க வீணா நனையறா, அவங்க அப்பா நனையறாரு, அவங்க அம்மா நனையறா, அங்க அந்த காலனில இருக்கிற எல்லாரும் நனையறாங்க. அவன் நான் மட்டும் என்ன? மீனாவுக்கு வீடு கொடுங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா, அவங்க எல்லாருக்கும் வீடு கொடுங்க மகாராஜா. அவங்க எல்லாரும் நனையறாங்க மகாராஜா. பாவம் மகாராஜா, அவங்கள காப்பாத்துங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா, காப்பாத்துங்க மகாராஜா. மகாராஜா. பாம்புக்கு ஒரு புற்று, பறவைக்கு ஒரு கூடு, பன்றிக்கும் ஒரு குடிசை. ஆனால் இந்த பாமர மக்களுக்கோ தலை சாய்க்க ஒரு இடமில்லை. குடிமகனே, இங்கு யார் யாருக்கு வீடு இல்லையோ தரப்படும். குடும்பத்திற்கு ஒரு வீடு, அதுவே நமது கொள்கை. சென்று வா. யாரா நீங்க? அத்துமீறி உள்ள நுழையறீங்க. இந்த பங்களாவில் நான் இல்லைங்கிற நினைப்பா? நான் இருக்கிறேன். அத்துமீறி நுழையில, உத்தரவோட தான் வந்திருக்கோம். ஏன் பங்களா உள்ள நுழையறதுக்கு உங்களுக்கு எவன்டா உத்தரவு கொடுத்தது? மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போங்க. போங்கடா. போறேன், போய் மகாராஜா கிட்ட சொல்றேன். யாரு? மகாராஜாவா? இதான் இடம். அண்ணா, வெளியே சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். எனக்கு 3 வீடு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த 3 வீடு ஒத்துமையா ஒரே வீடு ஆச்சுன்னா 3 பொம்பளைகளுக்கு தனித்தனியா பாத்ரூம் கட்டுறது செலவாகும் இல்ல. அதனால இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் வெட்டி அதுல 3 இறக்கி கூட நானும் இறங்கிட்டா ஒரு ஜலக்கு இடம் மாதிரி கிளுகிழுப்பா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா மகாராஜா சொல்லிட்டாரு. இனிமே அப்பீல் எது? ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எல்லா பொண்ணுங்களையும் மேல என் பெட்ரூம் காமிச்சது. யோ, ஏன் அலற? மகாராஜா சொல்லியிருக்காரு ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் தானே. வீட்டுல 3 இருக்குது, மீதி 2ல இவங்க வசதியா தங்கட்டுமே. மச்சான் வா, மச்சான் வா, சீக்கிரம் வா. இங்க வந்து பாரு. சுட்டு ஓடுமா. நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் மச்சான். இங்க பாரு பாத்திரம். அழகா இருக்கு. பெரிய இடம். சோக்கா விரட்டி தட்டலாம். மேல காத்தாடி சுத்துது, சீக்கிரம் காஞ்சிடும். ஐயோ 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 ஐயோ, குழால தண்ணி பிடிக்கிற அண்டாவில செடி நட்டு வச்சிருக்காங்களே இந்த ஆளுங்க. டா ஏண்டி, நாம இங்க கட்டிக்க துணி இல்லாம அவசப்பட்டு இருக்கோம். இங்க கதவெல்லாம் துணி மாட்டிக்கிட்டு இருக்கு. கழட்டி மேல போட்டுக்கலாம். வாடி வாடி. மச்சான், நீ கிழக்கால இருந்துக்கோ, நான் மேற்கால இருந்துக்கிறேன்னா. வடக்கால தங்கறதுக்கு ஆள் இல்லையா? வந்துட்டு இருக்காங்களே. அப்ப நாங்கெல்லாம் எங்க தங்கறது? மேல இருக்கிற அறையில முடங்கிக்காங்க, அது போதும் உங்களுக்கு. வாமுலை. என்ன வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட வாடை அடிக்குது? இங்கேயும் நுழைஞ்சுட்டானுல. என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு எனக்கே இடம் ஒதுக்குறானுங்கயா. தலைவரே, உங்களையாவது வீட்டோட இருக்க அனுமதி பண்ணிட்டாங்க. ஆனா என்ன அவுட் ஹவுஸுக்கு அடிச்சு பத்திட்டாங்களே. உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி அவமரியாதை நடக்கல. எப்படி? மகாராஜான்னு பேரை சொன்னா உடனே சப்ஜாடா எல்லாருக்கும் நானே குடிசை கட்டி கொடுத்துட்டேன். இங்க எப்படி? அதானே கேக்குறேன். அதாயா நான் கேக்குறேன். இன்னையா இது அக்கிரமம்? பணக்காரனுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. அடிச்சு கொன்னு போட்டுறலான்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னங்க முடிவு கட்டுறத கோமணம் கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்றீங்க? அவன் பெரிய பயங்கரவாதிங்க. நான் பயங்கரத்துக்கு பயங்கரம்னு காட்டுறேன். நண்பரே, சோழரே, சகோதரரே, சமாதானம் சமாதானம் சமாதானம்.
அவசரப்படாத. உங்ககிட்ட முக்கியமா பேச வந்திருக்கிறோம். காளி, நாங்க பகையாளிங்கல்ல, உன் பங்காளிங்க. கையில பிடிச்சிருக்கிற இரும்பு சாமான கீழே போட்டிருப்பா. அத போட்டுட்டு இந்த கொடிய புடி. இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. சிரிக்காத. உண்மையிலேயே உனக்கு பட்ட சூட்ட வந்திருக்கிறோம். நீதான் மகாராஜா. மகாராஜாவா? எந்த ராஜ்யத்துக்கு? சோழபுரத்துக்கு தான். இப்ப அங்க ஒரு மகாராஜா கொடி கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்ததில்லை. அதனால இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. இதுவரைக்கும் இது அவன் கொடி, இனிமே உன் கொடி. இதனால எனக்கு என்ன லாபம்? லாபமா? நிறையவே இருக்கு. நீ பூட்டுகளை உடைக்க வேணாம். மகாராஜான்னா கதவுகள் தானா திறக்கும். அவ்வளவு மரியாதை இருக்கு இந்த கொடிக்கு. சரி, உங்களுக்கு என்ன லாபம்? மடக்கிட்டான். பறிபோன எங்க மானமும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும். எங்களுடைய வசதிக்காக தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி வச்சோம். அந்த மகாராஜா எங்களை வற்புறுத்தி திறக்க வச்சான். நீ மட்டும் மகாராஜா ஆயிட்டினா மறுபடியும் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவோம். அந்த கூலிக்கார பசங்க வேலை இல்லாம வீதி வீதியா பிச்சை எடுப்பானுங்க. ஆமாப்பா, எங்க பங்களாக்குள்ள நுழைஞ்சு பங்கு போட்டுக்கிட்ட அந்த ஏழை பசங்களை வீடு இல்லாம விரட்டி விரட்டி அடிக்கணும். எங்க இந்த நல்ல எண்ணத்துக்கு நீ மகாராஜா ஆக வேண்டாமா? அதான் நான் கேக்குறேன். மலையேறி வந்து மாத்திக்க மாட்டேங்கிறியே, மலை பிஞ்சாலியே அடிப்பேன். சபாஷ். ஏற்பாடு எனக்கும் லாபமா இருக்கு, உங்களுக்கும் லாபமா இருக்கு. எவனுக்கு நஷ்டமா இருந்தா நமக்கு என்ன? மகுடத்தை ஏத்துக்கிறேன். அப்ப இத பிடி. மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! அறிவிப்பு. அடைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அவர் தலை துண்டிக்கப்படும். மகாராஜா. மகாராஜாவை சொல்லிட்டார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க போலாம். அறிவிப்பு. இங்கே குடியிருப்பவர்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும். மகாராஜா. முனுசாமின, மகாராஜா புதுசா அறிக்கை விட்டுருக்காரு. நாம இந்த காலனியை உடனே காலி பண்ணணும். அப்படியா? மகாராஜா ஆளுக்கு மறுபேச்சாரு, உடனே காலி பண்ண வேண்டியதான். மகாராஜாவே உத்தரவு போட்டிருக்கனா ஏதோ விஷயம் இருக்கு. நாம உடனே காலி பண்ணணும். நம்ம கல்யாணத்துக்கு மகாராஜா பரிசு அனுப்பியிருக்காரு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மகாராஜா அன்பளிப்பு. கதவை திறந்து வையுங்கள். கண்ணை மூடிக்கொண்டு இதனுள் கைவிட்டு தேடுங்கள். பரிசு கிடைக்கும். கதவை திறந்துட்டு வரேன். கண்ணை மூடிக்க. கையை விடு.